இன்னைக்கான ஒரு குட்டி மெயின்டெனன்ஸ் டிப் வந்து பார்த்துடலாமா? ஸோ நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன்ல ரொம்பவே அவசர அவசரமா செய்யும் போது நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே போதும், அதனுடைய லைஃப் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சமைச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து இங்கே ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்து போயிடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளக் பாயிண்ட்டை எப்போவுமே ரிமூவ் பண்ணிடணும். எப்போ நம்ம ஸ்டவ் யூஸ் பண்றோமோ அப்போ வந்து நம்ம போட்டோம்னா வந்து போதும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் ஒன் விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஓவர் வெயிட் எப்பவுமே வந்து வைக்கவே கூடாது. ஒவ்வொரு ஸ்டவ்வுக்குமே ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இதுல ஓவர் வந்து வெயிட் வந்து வைக்காதீங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஆஃப் பட்டன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஃபேன் சவுண்ட் வந்து வரும். ஸோ அந்த ஃபேன் சவுண்ட் வந்து ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்விட்ச் வந்து நீங்க ஆஃப் வந்து பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இந்த அரிசி வைக்கிறது, இந்த பால் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து பொங்குறதுக்கு வந்து விடவே கூடாது. இது இந்த ஸ்டவ்வுடைய லைஃப் டைம் ரொம்பவே ஷார்ட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உடனே ஏதாவது இன்கேஸ் எமர்ஜென்சியில வந்து பொங்கிருச்சு அப்படின்னா கூட உடனே நீங்க வைப் பண்ணி எடுத்துடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பேக் சைடு இருக்கக்கூடிய ஃபேனை ஒரு மைல்டான ஒரு ப்ரஷ் வச்சு ரொம்ப சாஃப்டா அடிக்கடி கிளீன் பண்ணிக்கோங்க. அதனுடைய லைஃப் டைம் ரொம்ப நாள் உங்களுக்கு வரும்.